ஆமே ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஷாட். நான் ஜிமினோட ஃபஸ்ட்டு ஷாட்டில் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டபடியே நீங்கள் எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்கடா. சீரியஸ்லி ஐம் வெரி ஹாப்பி. இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து எல்லா ஆத்தரும் எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக போடுறோண்டா, அதை பற்றி இல்லை. பட் அந்த ஒன் ஷாட்டுக்கான ரிவ்யூ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நெக்ஸ்ட் பார்ட் வேணுமோ அதை கேட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரி ஓகே, இந்த ஒன் ஷாட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஒன் ஷாட்டாக அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் வேணும், நெக்ஸ்ட் எஃப்எஃப் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒன் ஷாட் நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவே எங்களுக்கு தெரியாதுடா. நான் எங்கள் சைடு இருக்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதனால தான் சொன்னேன்டா. பட் ஆனால் லாஸ்ட் ரிவ்யூ பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லா கமெண்ட் பண்ண பர்சனுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் வந்திருந்தீங்கன்னா டக்குன்னு போய் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க அந்த டே நைட். சார், எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய கொஷின்ஸ் நிறையா இருக்கு, கேட்கலாமா? கேள்வி கேட்குற நேரமா இது? இல்லை சார், என்னோடய கொஷின்ஸ்க்கெல்லாம் பதில் தெரியலன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிடும். சரி கேளு. அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 பொண்ணாவது வீட்டில் பார்த்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அவங்க மேரேஜுக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுதான். ஆனால் அவ்வளோ பேத்தையும் தாண்டி உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சது? நான் எங்கள் அம்மா கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன். என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிற பொண்ணு தான் வேணும்னு. அதுக்கு நான் எப்படி செட் ஆவேன் நீங்கள் நினச்சிங்க? இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டதோ அவனுக்கே சிரிப்பு வந்துடும். ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ணுறது? ஹோ மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை, அதெல்லாம் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். அப்போதான் நீ என்ன நடந்தாலும் வேலைக்கு போய் என் ஸ்டடீஸை வச்சு தான் ஏர்னிங் பண்ணுவேன்னு வைராக்கியமாக இருந்தேன்னு சொன்னாங்க. அப்போவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் தானே, நீ ஏன் அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணல? அப்படியே சார் என்னை தனியாக அனுப்பி படிக்க வச்சாங்க. நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல. எப்படி லைஃப் லாங் இப்படி என்ன சாருன்னு கூப்பிட்டுட்டு இருக்க போறியா? இல்லை, அப்படியே பழகிடுச்சு அப்படியே பழகிடுச்சுங்க. பரவாயில்ல ஒய்ஃபி, பேர் சொல்லி கூப்பிடு. ஒய்ஃபு? நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவன் உங்களை ஸ்மைலோட பார்த்துட்ருப்பான். இப்போ வரைக்கும் என் மைண்டு மேலே நீங்கள் பாஸ்ன்னு மட்டும்தான் உட்காந்துட்ருக்கீங்க. இதெல்லாம் மாறுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். தாராளமா நீ டைம் எடுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு கொஷின். அந்த ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னீங்க? என்ன வேற எங்கேயாவது பார்த்து தான் ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. இல்லை, அதுக்கப்புறம் உங்களை நான் இன்டர்வியூவில் தானே பார்த்தேன், எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அம்மா ஃபோட்டோ அனுப்பிச்சதை தான் சொன்னாங்க, நான் ஃபோட்டோ கூட பார்க்கலையே. ஏன் பார்க்கல? இல்லை, பார்த்தா அம்மா உங்களை பற்றி பேசுவாங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க, அதனால் நான் பார்க்கல. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தனை தள்ளி விட்டு போனியே, ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், ஆமாங்க. நான் அவனை தள்ளி விட்டு போனதில் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. அந்த இன்டர்வியூவில் நான் கேட்ட லாஸ்ட் கொஷின் ஞாபகம் இருக்கா? இருக்கு. 2 மேட்ச் பண்ணு. நீங்கள் அப்போது உங்களை தான் அவசரத்தில் நான் தள்ளி விட்டுட்டு போனேன் தெரியாமல். அப்போ நீங்கள் தெரிஞ்சே தான் நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்களா? அதுக்காக தான் என்னை செலக்ட் பண்ணீங்களா? என்னோடய குவாலிஃபிகேஷனுக்கு இல்லையா? எனக்கு தூக்கம் வருது. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தூங்குங்க. என்னங்க, ஏங்க, என்னது இது? அவன் அப்படியே திரும்பி தூங்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபர்ஸ்ட் டேன்றனால அந்த வீட்டில் அவங்க அம்மா கிட்டே கேட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட் தான் பண்ணுவீங்க. அந்த வீட்டில் நீங்களும் ஜிமினு மட்டும்தான் இருக்க போகிறீங்க. பட் ஆனால் இப்போதைக்கு அவங்க மாமனாரும் மாமியாரும் கூட இருப்பாங்க. நீங்கள் ஸ்வீட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைலோடு எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க 2 பேருக்கு கொடுக்குறீங்க. ஜிமின் அப்படியே
அவனோட ஒயிட் ஷர்ட்டை அப்படியே கையை ரோல் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டுருப்பான். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் டே நல்லா ஸ்வீட் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க 2 பேரும் அது ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு அதை அப்படியே மெதுவாக ஊதிட்டு அப்படியே வாயில் வைக்கிறாங்க. ம் போகிற அவசரத்தில் இதெல்லாம் எதுக்கு? என்னாச்சு? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஜெமினும் வாய்க்குள்ளே வச்சதுன்னே ஸ்பூனை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிப்பான். என்னாச்சு? என்ன நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னா சாப்பிட வேண்டாம். அப்படின்னு ஜெமின் அவங்க அம்மா கிட்ட சிக்னல் காமிச்சதும் நல்லாதாம்மா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு சுகர் இருக்குனால சால்ட் அதிகமாக சேர்த்தக்கூடாது, அதனால் எனக்கு இதுவே போதும். எனக்கும் தாம்மா, எனக்கு இதுவே போதும். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக திரும்பி ஜெமினை பார்க்குறீங்க. அவங்க கையில் இந்த பவுலை வாங்கிட்டு அவன் நெக்ஸ்ட் ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சுட்டு போயிடுவான். ஜெமின் நீ என்ன? எனக்கு சுகர் இல்லை, நான் சாப்பிட்றேன். நான் கிச்சனில் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு வராத அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே உள்ளே போயிட்டு ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு செகண்ட் டைம் உள்ளே போகும்போது அந்த இதில் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் இருக்கும், அதை எடுத்து வாயில் வைக்கிறீங்க. ஜெமின் அவன் லாஸ்ட்டு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்க போவான். நீங்கள் அப்போவே கூப்பிட்ருவீங்க. ஆனால் உங்களை பார்த்துட்டே அந்த லாஸ்ட்டு ஸ்பூனையும் வாயில் வச்சு சாப்பிட்ருவான். அதில் உப்பு, நான் தெரியாமல் சக்கரை நினச்சேன். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. நான் சால்ட்டுன்னு நினைக்கல. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்து குக் பண்ணியிருக்கேன், நான் சாப்பிட்ணும்ல. பட் இதுவும் நல்லா தான் இருந்தது, வித்தியாசமாக. தேங்க்ஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட், பை. அப்படின்னு உங்களை பார்த்து லவ்லியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவான். நீங்கள் தனியாக காரில் தான் போவீங்க. ஆஃபீஸ் போனதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் தெரியாமல் சால்ட்டை சுகர்னு நினச்சி போட்டு ஸ்வீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவன் எந்த குறையும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு போயிருப்பான். என்னடி புது பொண்ணு, அதுக்குள்ளே வேலைக்கு வந்துட்ட? என்னாச்சு? ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்க? இன்னைக்கு காலையில் நான் ஸ்வீட் பண்ணேன். சரி, நல்ல விஷயம் தானே, அதில் என்ன? ஸ்வீட் இல்லடி அது, சர்க்கரைக்கு பதிலாக தெரியாமல் உப்பு போட்டுட்டேன். நிஜமாவா? ஐயே, அப்புறம்? ஏன்டா நீ வேற? நானே பயந்துட்டேன். சரி, அப்புறம் என்னாச்சு சொல்லு, என்ன பண்ண? ஆண்டியும் அங்கிளும் ஒரு வாய் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல. அவங்க சாப்பிடல, ஆனால் ஜீமின் ஃபுல்லாக சாப்பிட்டாரு. நான் கொடுத்த பவுல் ஃபுல்லாக. என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணதை எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. ஆனால் என்னால் தான் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் வேணும்னு பண்ணல, தெரியாம தான். அவர்கிட்ட அங்கே சாரி கூட கேட்டேன். ஆனால் அவர் சிரிச்சுட்டு எதுவும் சொல்லலை. நான் போய் அவரை பார்த்து சாரி கேட்குற மறுபடியும். அப்படி நீங்கள் கேபின்குள்ளே போகிறீங்க. அவன் இம்பார்ட்டண்ட்டாக கால் பேசிகிட்டு இருப்பான். 2 minutes. ம் ஓகே, டீல் கன்ஃபார்ம் ஆனது சொல்லுங்கள். ஓகே ஓகே, ஃபைன், தேங்க்யூ. என்ன ஃபைலில் சைன் பண்ணுவோம், கொடு. இல்லை, இது நான் சும்மா தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் தான் அதில் தெரியாமல் உப்பு போட்டிருந்தேன்னா நீங்களாவது சொல்லக்கூடாதா? அதே சாப்பிட்டீங்க. அதுக்கு பதில் நான் அங்கேயே சொல்லிட்டேனே. இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுருக்க கூடாது. அவ்வளோ ஒன்றும் சால்ட்டியாக இல்லை, நல்லதாக இருந்தது. போய் சொல்கிறீங்க, எனக்காக தானே. அவன் பேண்ட் பாக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுட்டு ரைட் சைட் திரும்பி சிரிச்சுட்டு மறுபடியும் உங்களை பார்ப்பான். அது சொல்லவா வந்த? இல்லை, இந்த ஆரஞ்சு மிட்டாயை உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இதை சாப்பிடுங்க. தேங்க்யூ. அப்புறம் ஒரு நிமிஷம், இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போகிறோம். நீங்கள் அவன் சாக்லேட்டை சாப்பிட்றான்னு திரும்பி திரும்பி பார்த்து ஸ்லோவாக நடந்து போவீங்க. டோர்கிட்ட போயிட்டு அவன் டக்குன்னு உங்களை திரும்பி பார்த்ததும் நீங்கள் டக்குன்னு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருவீங்க. உங்கள் நெத்தி அந்த டோரில் இடிச்சிரும். அவங்க எந்த குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு
உங்கள் நெத்தியில் தேய்ச்சி விட்டுட்ருப்பான். பார்த்து நடு ஒய்ஃபி. அதான் என்னை தாங்கி பிடிக்க நீங்கள் இருக்கீங்களே, நான் எங்கே வேணாலும் கீழே விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவனும் இதை க்யூட்டாக நினச்சி ஸ்மைல் பண்ணுவான். நைட் டின்னருக்கு வெளியே வந்திருப்பீங்க. ம், என்ன ஆர்டர் பண்ணுறேன்னு தெரியலையே. இந்த டிஷ்ஷில் உனக்கு பிடிக்காதுல்ல, வேறு ஏதாவது பாரு. நீங்களும் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே கொண்டு வந்து வைப்பாங்க. இவ்வளோ ஃபுட்டா? இவ்வளோலாம் சாப்பிட முடியாதே. நீ சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடு, மீதி பார்சல் பண்ணிக்கலாம். ம், ஸோ நீங்கள் ஒரு சில டிஷ் தொடாமல் அப்படியே வச்சுருவீங்க. அவனும் அது எதையும் சாப்பிட்ருக்க மாட்டான். அது எல்லாத்தையும் பார்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு கார் பார்க்கிங் கிட்ட வரும்போது ஒரு அம்மா குழந்தைய வச்சு உட்காந்துட்ருப்பாங்க அந்த இடத்துல. அவங்க கண்ணிலே தெரியும் அவங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. ஜெமின் காரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு நீங்கள் வருவீங்கன்னு உங்களை திரும்பி பார்த்து வெயிட் பண்ணுவான். நீங்கள் கையில் வச்ச இந்த ஃபுட்டை பார்த்துட்டு அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு, அம்மா இதில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களா? ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் அந்த குழந்தையோட தலையில் கை வச்சுட்டு, குழந்தையோட பேர் என்னம்மா? மகிழ்மா. மகிழ், ரொம்ப அழகான பேர். சரி நான் வரேன். நீங்கள் கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெமினோட ஃபேஸை பார்க்கும்போது தான் நீங்கள் அவன் பெர்மிஷன் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த செஞ்சிட்டீங்களோன்னு தோணும். அது வந்து ஐ லவ் யூ ஒய்ஃபி அப்படின்னு அவங்கள பார்த்து லவ்லியாக சொல்லுவா. நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு கார் டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. நீங்கள் போய் டிராஃபிக்கில் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு பையன் ரேண்டமாக வந்துட்டு அந்த டோரை நாக் பண்ணுவான். எப்படி? ஹாய் அண்ணா, நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், 7th ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம். எல்லாமே உங்களால் தான். இந்த வாட்டர் பாட்டில் இது நீங்கள் தானே வச்சு கொடுத்தீங்க. இப்போது நல்லா போயிட்டுருக்கு. பக்கத்தில் தான் கடை வச்சுருக்கோம். ஆல் தி பெஸ்ட். எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில். எனக்கு ஒன்று. அண்ணியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்கண்ணே. ரைட்டுண்ணே, தேங்க்யூ, பாய். நீங்களும் என்ன மாதிரியே இருக்கீங்க. இப்போ தான் புரியுது நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னு. என்னை பற்றி எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. அவன் எதுவும் பேசாமல் அவங்கள பார்த்து லவ்லியாக ஸ்மைல் பண்ணிட்டு காரை ட்ரைவ் பண்ணுவான். அந்த டே நைட் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நைட் ஹாப்பியாக போகும். ஆஃப்டர் ஒரு 2 months நீங்கள் இன்னும் அவனோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏய், இது ஏன் வேலைடி, நீ ஏன் பண்ணிட்டுருக்க? எனக்கு தான் அவர் வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு போர் அடிக்குது. ஓ, அப்போ என் வேலையை பார்த்துறியா? ம், இதை முடிச்சுட்டு வரேன். ஜெமின் ஹாப்பியாக ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதுக்காக இன்றைக்கி சேலரியோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு போனஸ் அமௌண்ட் வரும். தேங்க்யூ, ஒர்க் ஹார்ட். ஸோ அவன் சேலரியை இந்த மாதிரி போனஸோடு கொடுக்கும்போது கையில் ஒரு கவரில் தான் கொடுப்பான். அது கூட ஒரு சாக்லேட்டும் இருக்கும். ஸோ எல்லாருமே சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நீங்களும் ஹாப்பியாக லைனில் வந்துட்டு அப்படியே அவன்கிட்ட சேலரி வாங்குறீங்க. அண்ட் நீங்கள் வாங்கின கவரோடு சேர்த்து அவனுக்கு ஒரு கவரை கொடுத்துட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து நின்றுட்டுருப்பீங்க. ஏய், இங்கே பார்த்தியா, எனக்கு வேறு ஃப்ளேவர் சாக்லேட். உனக்கு என்ன ஃப்ளேவர்? காமி. என்னோட தரமாட்டேன். உனக்கு என்ன ஃப்ளேவர்? அவன் எல்லாருக்கும் சேலரி இஷ்யூ பண்ணதும் அவனோட கவரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். செம்ம ஷாக்கு. அதை பார்த்துட்டு உங்களை நிமிர்ந்து பார்த்தா நீங்கள் அங்கே இருக்க மாட்டேங்க. அங்கே இருக்கிற ஹால்வேல அவனை திரும்பி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நடந்து போவீங்க. அவனு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவங்க பின்னாடியே வந்துடுவான். காலையில் தான் டெஸ்ட் பண்ண, நீங்கள் அப்பா ஆக போகிறீங்க. அவன் அப்படியே உங்களை ஹாப்பியாக ஹக் பண்ணிப்பான். இன்னைக்கு ஃபுட் சாட்டில் நீ என்ன சாப்பிட்ணும்? பிளாக் ரைஸ். வெயிட் பண்ணு. நீங்கள் கிச்சன் கேபினட் மேலே தள்ளி உட்காந்துட்டு இருப்பீங்க. அவன் தான் உங்களுக்காக குக் பண்ணிட்டு இருப்பான். அன்றைக்கி ஹாஃப் டே வேறு. அவ்வளோ சால்ட் இல்லை. நீ அந்த ஸ்வீட்டில் போட்டது கூடவா? ஓகே ஓகே, கொஞ்சமாக போடுறேன். அவனே உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு அவனே தினமும் ஊட்டி விடுவான். அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி. என் ட்ரெஸ் எல்லாம் சின்னதாகிடுச்சு ஜிம்மன், கொஞ்சம் பெருசாக வாங்கணும். ஷாப்பிங் போகலாம். இது மட்டும் சாப்பிட்டு முடி. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஷாப்பிங் வருவீங்க. மேடம், இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணுங்கள். மேடம், இந்த கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
ஜெமீன் அப்படியே அந்தாள் பக்கத்தில் வந்துட்டு யூ கோ நவ், நான் பார்த்துக்கிறேன். அந்த ட்ரெஸ் கூட அவர் எங்கே போயிட்டாரு? அவர் தான் கையில் வச்சுருந்தேன். நீங்கள் வச்சுருக்கீங்க? அவர் வேறு கஸ்டமரை பார்க்க போயிட்டார். நான் என் கஸ்டமரை பார்த்துக்கிறேன். சொல்லுங்கள் மேடம், அடுத்து என்ன ட்ரெஸ் வேணும்? அப்படின்னு உங்களை பார்த்தா லவ்லியாக கேட்பான். நீங்கள் சிரிச்சிட்ருப்பீங்க. சரி வாங்க. இது ஓகே. இந்த கலர் ரொம்ப டல்லாக இருக்குல்ல, இது வேண்டாம். இது வேண்டாமா? ஓகே. இது எப்படி இருக்கு? ஓகே. ஓகே தானா? அப்போ இதுவும் வேண்டாம். ஏய், என்ன? அதான் இன்னும் கடை ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல, பொறுமையாக பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அப்படின்னு நீங்கள் ஆல்மோஸ்ட் 11 o'clock தான் வீட்டுக்கே வருவீங்க. ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்ததும் சாப்பிட்டுட்டு உங்கள் மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிடுவீங்க. டேஸ் இப்படியே பாஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி அவங்களோட பேபி ஷவர் டே. நீங்கள் சந்தனத்தை எடுத்து அவன் மூக்கிலெல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. அவன் உங்கள் கன்னத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருப்பான். செம்ம ஃபன்னாக போகும். இல்லை, ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கு நான் தான் ஊட்டுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 years காலம் ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம். அவன் கூட உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகணுன்னு ஆசை தான். ஆனால் அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ மெமரபிள் மூமெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் கூட போர் அடிக்காமல், கொஞ்ச நேரம் கூட திகட்டாமல் உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துப்பான். டேய், எவ்வளோ நேரம்டா நான் கதை படிக்கிறது? சீக்கிரம் தூங்குடா, காலையில் அப்பாவுக்கு ஆஃபீஸ் இருக்குது. அப்பா, உங்களுக்கு அம்மா ஃபஸ்ட்டு பிடிக்குமா இல்லை அண்ணன் பிடிக்குமா? 2 பேரும் தூங்காமல் இன்னும் வாய் அடிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன கேள்வி? அஃப்கோர்ஸ் உங்கள் அம்மா தான் பிடிக்கும். பாப்பா, உன் பேச்சுக்கா. எனக்கு மின்னியூன் குட்டியும் பிடிக்கும், உன் அம்மாவையும் பிடிக்கும். ஆனால் உன் அம்மா தான் ஃபர்ஸ்ட். அவளை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. அப்படின்னு வாசலில் நிற்கிறவங்கள பார்த்துட்டே சொல்லுவா. நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே வருவீங்க. என்னை பற்றி ஏதோ புகழ்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி காதில் விழுந்துச்சு. ஆமாம்மா, அப்பா உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாரா? நானும் அப்பாவை ரொம்ப லவ் பண்ணுறேன். அதையும் நீ அவர்கிட்ட சொல்லு. அவன் அப்படியே உங்களை பார்த்து லவ்லியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். நெக்ஸ்ட் டே நீங்கள் உங்கள் பையனை கொண்டு போய் ப்ரீகேஜி ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ் வர்றதுக்கு காலையில் வந்துட்டுருப்பீங்க. என்ன உங்களை திரும்பி திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே வருவான். என்ன ஏதோ சொல்லணும் போல தோணுதில்ல? பரவாயில்ல, சொல்லுங்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, பரவாயில்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதனால தான் என்னையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரீங்க. ஏதோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, என்கிட்ட இப்போ சொல்லணும். சொல்லுங்க, எனக்கும் கேட்க ஆர்வமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஒய்ஃபி. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். என் லைஃப்குள்ளே வந்ததுக்கு, ஒரு ஃப்ரெண்டாக பிஸ்னஸில் மேலே கொண்டு வந்ததுக்கு, ஒரு ஒய்ஃபாக என்னை இன்னும் ரெஸ்பான்சிபிள் ஆக்குனதுக்கு, ஒரு ஏஞ்சல் மாதிரி என் லைஃப்குள்ளே வந்ததுக்கு, எல்லாத்துக்கும். ஒரு பொண்டாட்டியும் ஒரு புருஷன் ஏஞ்சல்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அதெல்லாம் அவ்வளோ சட்டுன்னு ஆம்பளைங்க வாயிலேருந்து வராது. அந்த வகையில் நான் ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு. இப்போ நான் ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி பேசுகிறேன் இல்லைங்க. என்னை இந்த மாதிரி பொறுப்பாக மாற்றினதுக்கு நானும் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது எந்த என்ன பாக்ஸ் இது? ஓப்பன் பண்ணி பாரு. வாவ், ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு தெரியாமல் இதை நீங்கள் எப்போ போய் வாங்குனீங்க? சர்ப்ரைஸ் பண்ணுறதுல உன்ட்டு சொல்லிட்டா போய் வாங்க முடியும். நல்லா தெளிவாக தான் பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியே பார்க்கிங்கில் இருப்பீங்க. குடு, நான் போட்டு வரேன். அப்படின்னு அந்த செயினை உங்கள் கழுத்தில் போட்டு விடுவான். நீங்கள் அங்கே இருக்கிற மிரரில் பார்ப்பீங்க. இந்த ப்ளூ கலர் பென்டன்ட் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக மட்டும் இல்லை, ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஒரே ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன், அதுவும் எனக்கு பிடிச்ச அந்த இங்க் ப்ளூ கலர். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் எனக்கு கிஃப்ட் வாங்கினது எனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் இது உங்களுக்கு, நீங்கள் நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணீங்கல்ல, அப்போவே கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால்
இது என்னோட சேலரியில் நான் வாங்கினது. இதை விட இது கொஞ்சம் கம்மி தான். அதான் உங்ககிட்ட தனியாக கொடுக்கலாமேன்னு. இதில் எனக்கு ப்ரைஸ்லாம் தெரியல, ஒரு லவ் மட்டும்தான் தெரியுது. இந்த வாட்ச் எனக்கு வேண்டாம், அது கூட. அவன் ஆல்ரெடி காஸ்ட்லியாக ஒரு வாட்ச் கட்டியிருப்பான். அதை கழட்டி அந்த பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் கொண்டு வந்ததை தான் கையில் கட்டிப்பான். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நீ மற்றவங்களை பற்றி யோசிக்காதவன். உன் புருஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றி மட்டும் யோசி, புரியுதா? இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது வாங்கினா என்கிட்ட அப்போவே கொடுத்துரு. என் ஒய்ஃப் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறா பாருன்னு எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிப்பேன். கொஞ்சம் இல்லை, ரொம்ப உங்கள் ஒய்ஃப் உங்களை லவ் பண்ணுறா. எல்லாருக்கிட்டே போய் சொல்லுங்கள். 2 பேரும் அங்கேயே உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது ஒருத்தர் புரிஞ்சுக்கிற லைஃப் தான். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? அதுதான் இந்த எஃப்எஃப். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். இதுக்கும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன்டா. தேங்க்யூ ஸோ மச். பாய். லவ் யூ. சரங்கே போறையோ.